விபச்சாரிகள் நிறைந்த தற்கொலை கூட்டமா? தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம்னு சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகைகள் இருக்கக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றத. வாய் இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா நீங்க? விஜய் சார் மேல இருக்கிற ஒரு அதிக அன்போட வெளிப்பாடு தான் சில வார்த்தைகள். அதுக்கு நீ விபச்சாரின்னு சொல்வியா? தமிழ்நாட்டு பொண்ணுங்களை விபச்சாரின்னு சொல்றதுக்கு நீ யாருடா? நீ யாரு முதல்ல? உங்களுக்கு கீழே நாங்கள் இருந்தால் நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் வழி நடத்தி கொண்டு போகிற தலைவர்களே பொண்ணுங்களை விபச்சாரிங்கிற பட்டம் கொடுக்கும்போது எங்களுக்கு எங்கடா பாதுகாப்பு கிடைக்கும்? உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு வரப்போகுது? தமிழ்நாடே சுடுகாடு ஆயிட்டுருக்கு. அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியல. பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா இன்னொரு தடவை இதே கட்சிக்கு ஓட்டு போடுறது ஒரு பாவ செயல். எல்லாம் பொறுத்துப்பேன். ஆனால் நம்ம சீமான் அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க, நீங்களே கேளுங்க. பொன்ராஜ் சொன்னதுல அவர் சொல்றது வருத்தம், ஆதங்கம், யாரையும் காயப்படுத்தணுங்கிற வார்த்தை அல்லது. அதை வச்சுக்கணும். என்னடா வேணும் உங்களுக்கு? நாங்கெல்லாம் படுற கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவ்வளோ பெரிய ஒசரத்தை விட்டுட்டு இறங்கி வந்திருக்காரு. அவருக்கு நீங்கள் எவ்வளவோ குடைச்சல் கொடுத்துட்டீங்க, தாங்கிக்கிட்டாரு. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒன்றுனோன்னு நைட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாருங்க, அவர் தாண்டா எங்கள் தலைவர். இந்த இஷ்யூ பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து கவனமாக போடுங்க. அடுத்த 5 வருஷமோ 10 வருஷமோ நம்ம தலையெழுத்தே மாறப்போகுதுன்னா உங்களோட ஒத்த கையில் தான் இருக்குது.